2023 வருஷம் அக்டோபர் 18ஆம் தேதி பாகிஸ்தானியர்கள் அவங்க கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப அதிநவீன ஏவுகணையான அபேபிள் அப்படின்ற ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்துருக்காங்க. இந்த ஏவுகணை ஒரு மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை கொண்டது. அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டான MIRV கேப்பபிலிட்டி இந்த ஏவுகணைக்கு இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் இந்த ஏவுகணை சோதிச்சதுக்கப்புறமா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையோட ஏகப்பட்ட சென்சர்ஸ், அதோட ஃப்ளைட் பேத், இது எல்லாத்தையுமே நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் இந்த சோதனை மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும் அவங்களோட செய்தி ஊடகங்களில் அறிவித்தாங்க. ஆனால் இதை தொடர்ந்து ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த ஏவுகணையோட உதிரி பாகங்கள் வயல்வெளியில் சிதறி கிடக்கிறத வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸின் மூலமாக ட்விட்டர் சமூக வலைதளங்களில் வெளியிடுறாங்க. என்னடா இது, ஏவுகணை சோதனை சக்ஸஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் விவசாய நிலத்தில் இது விழுகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாகிஸ்தானியர்கள் உலகத்தையே ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த ஏவுகணை ஸ்டார்டிங்கில் பறந்தது உண்மைதான், ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட டோட்டல் கைடன்ஸையும் இழந்து அந்த ஏவுகணை ஒரு கிராமத்தில் இருக்கிற வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியிருக்கு. ஸோ இதோட மர்வ் கேப்பபிலிட்டியை பாகிஸ்தானியர்கள் ஆக்சுவலாக சோதிச்சு கூட பார்க்க முடியலை. ஏன்னா இதோட செகண்ட் ஸ்டேஜே அப்படியே சேர்த்து அந்த வயல்வெளியில் கிடக்கு. ஸோ MIRV கேப்பபிலிட்டியை அவங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கவே முடியாது, ஏன்னா இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போது 2023 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஷஹீம் மாதிரியான ஏவுகணைகளை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானியர்கள் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டெஸ்ட்லையுமே அதில் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடச்சிச்சு. அண்ட் ஒரு காணொலி ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த காணொலியில் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை நோக்கி ஷஹீம் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானிய வீரர்களுக்கு எதிர்பாராத வகையில் அந்த ஏவுகணை மறுபடியும் லான்ச் ஆகும். அதாவது அவங்க செட் பண்ணதை ஐ திங்க் 1 இல்லை 2 ஏவுகணையை லான்ச் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அதை தாண்டி நிறைய ஏவுகணைகள் லான்ச் ஆன உடனே அந்த லான்ச்சரை நோக்கி அந்த வீரர்கள் ஓடுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ லான்ச்சரும் வேலை செய்யலை, ஏவுகணையும் வேலை செய்யலை. இப்போ இந்த தருணத்தில் மீண்டும், அதாவது 2025 ஜூலை 22ஆம் தேதி இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அபேபிள் ஏவுகணையோட உதிரி பாகங்கள் மீண்டும் ஒரு பகுதியில் சிதறி கிடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பாகிஸ்தானியர்கள் இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஏவுகணையை சோதிச்சு கூட பார்க்க முடியலை. ஏன்? பாகிஸ்தானுக்கு அண்டை நாடான ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏவுகணைகள் இருக்குது. ஈவன் உலகத்திலே ரொம்ப ஃபோர்ட்டிஃபைடான இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஏவுகணைகள் செயல்படுற அளவுக்கு திறன்பட இருக்குன்றப்ப இந்த பாகிஸ்தானியர்களுக்கு மட்டும் ஒரு ஏவுகணையை உருவாக்க கூட முடியலையே. லெட்டலோன்னு அந்த ஏவுகணை எந்த அளவுக்கு திறன்பட வேலை செய்யுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை இவங்களால் உருவாக்கவே முடியலை. ஏன்னா இது வரைக்கும் இவங்க பண்ண எல்லா டெஸ்ட்டுமே ஒரு அட்டர் ஃபெயிலியரை நோக்கி தான் போயிருக்கு. அண்ட் பாகிஸ்தானோட ஏவுகணை புரட்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக 3000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட கேப்பபிளான ஏவுகணைகள் இருக்குதுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த ஏவுகணையில் இவங்க சோதித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப லாங் ரேஞ்ச் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஏவுகணையே சிதறி கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த ஏவுகணையோட திறன் என்ன, ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒன்றும் அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு ஏவுகணை கிடையாது. இதில் நிறையவே குளறுபடிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாகிஸ்தானியர்கள் சாலிட் ஃபியூயல் சிஸ்டம்ஸில் ரொம்ப மோசமாக செயல்படுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது தெரியுது. அண்டு பாகிஸ்தானியர்கள் இந்த லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான தொழில்நுட்பத்தை எந்த கண்ட்ரிக்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு, அவர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா கிட்ட இருந்து அப்படின்னு நமக்கு சில அன்வெரிஃபைடு ரிப்போர்ட்ஸை கொடுக்குது. அண்ட் அந்த நார்த் கொரியாவிலேருந்து கிடைச்ச டிசைன்ஸ் மற்றும் டெக்னாலஜி எல்லாமே லிக்விட் ப்ரொபல்டு மிசைலை பாகிஸ்தானியர்கள் உருவாக்குறதுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த RV டெக்னாலஜி, அதாவது ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இப்போது ஒரு ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ணுறோம்னா அந்த ஏவுகணை பூமிக்குள்ளே திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறப்ப அது அதிகமான ஹீட்டை தாங்குற மாதிரி இருக்கணும், வாரட் அந்த அளவுக்கு கேப்பபுளாக இருக்கணும். ஸோ அந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இருக்குது பார்த்திங்களா, அதோட தொழில்நுட்பத்தையும் நார்த் கொரியா கிட்டே இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. மேபி நார்த் கொரியாவுக்கு அவங்க இதற்கு முன்னாடி நியூக்ளியர் வெப்பன் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி சில டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், சென்ட்ரிஃபியூஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து அவங்களுக்கு இது கிடச்சிருக்கலாம். அண்ட் இவங்களோட ஷஹீம் சீரியஸ் ஆஃப் ஏவுகணைகள் சாலிட் ப்ரொப்பலன்ஸை யூஸ் பண்ணக்கூடியது. இந்த சாலிட் ப்ரொப்பலன்ஸுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சீனர்களோட தொழில்நுட்பம்.
அது ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஏன்னா சீனர்கள் கிட்ட இருந்து சில ராக்கெட் என்ஜின்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி சுபார்கோவுக்குன்னு சொல்லி சில ராக்கெட் என்ஜின்ஸை சீனர்கிட்ட இருந்தும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தும் சில ராக்கெட் தொழில்நுட்பங்களை, சாலிட் ப்ரொப்பலண்ட்டில் இருக்கக்கூடிய ராக்கெட் தொழில்நுட்பங்களை அவங்களோட சுபார்கோ ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்காண்டி 1960களில் வாங்கியிருக்காங்க. அண்டு இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை பாகிஸ்தானியர்கள் வாங்கி சுபார்கோவுக்கு அவங்க பண்ணுறதை விட அவங்களோட இண்டிஜினஸ் ராக்கெட் டெஸ்டிங் ஆர்கனைசேஷனுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வழக்கமாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை வாங்கினதுக்கப்புறமா இந்தியாவாகிய நம்மளும் ஃப்ரான்ஸ் மற்றும் அமெரிக்கா கூட கோஆப்ரேட் பண்ணி நம்மளோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை வளர்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் நம்மளோட மிசைல் ப்ரோக்ராமையும் நம்ம வளர்த்தோம். ஸோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம ரீசர்ச் பண்ணி உருவாக்குற டெக்னாலஜிஸ் தான் நம்மளோட மிசைல் ப்ரோக்ராமுக்கும் போகுது. அதே மாதிரி தான் சுபார்கோவை உருவாக்கி, சுபார்கோன்றது பாகிஸ்தானோட ISRO, அதே மாதிரி தான் அதையும் உருவாக்கி 60களில் ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தும் அதுக்கடுத்து 90களில் M11 அப்படின்ற என்ஜின்ஸை கூட அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டு கடைசியில் ஏவுகணைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அது இவ்வளோ மோசமாக ஃபெயில் ஆகுதுன்றது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ரேஞ்ச் வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஷஹீன் 2 இருக்குது. அது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷஹீன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா 2750 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அபெல் இப்போ சோதிச்சு ஃபெயிலான ஏவுகணை வந்து 2200 கிலோமீட்டர் போகும். இதில் MERV கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் கிளைம் பண்ணுறாங்க. இப்போது MERV கேப்பபிலிட்டின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவது மிக மிக கஷ்டம். அதே சமயம் அந்த MERV கேப்பபிலிட்டி தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த MERVல பொருத்தப்படக்கூடிய அணு ஆயுதத்தோட தொழில்நுட்பமும் மிக உயரிய தொழில்நுட்பமாக இருந்தாகணும். ஏன்னா MERVல வந்து நீங்கள் சின்ன சின்ன அணு ஆயுதங்களில் 5 இல்லது சில இடங்களில் 12 வரைக்கும் வைக்க வேண்டியது இருக்கும். அப்போது அதோட டெக்னாலஜியை நம்ம சுருக்கணுன்றப்ப ரொம்ப அட்வான்ஸ்டான வார் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு பக்கம் MERV கேப்பபிலிட்டியை உருவாக்குறதுன்றது தனி, இன்னொரு பக்கம் MERVல போடுற அந்த வாரடை உருவாக்கணுன்றது அதுவும் தனி. ஸோ 2 சைடுமே டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படின்றப்ப பாகிஸ்தானியர்கள் நாங்கள் MERV கேப்பபிலிட்டி சோதிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 தடவை அவங்க கிட்டேருந்து கிடச்சிருக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா ஃபெயில்டு ராக்கெட் டெஸ்ட் தான். ஸோ இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிட்ட ஆக்சுவலாக ஒரு நியூக்ளியர் வாரட்டை இந்தியாவுக்கு எதிராக போடக்கூடிய கேப்பபிளான ICBMs கிடையாது. அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த அளவுக்கு கேப்பபிளான அவங்க கிட்ட ICBMs இருந்துருது அப்படின்னா அந்த ICBMஸில் கன்வென்ஷனல் வாரடை போட்டு இந்தியாவோட நகரங்களை அவங்களால தாக்கியிருக்க முடியும். இந்தியாவோட விமான படைத்தளங்களை அவங்களால தாக்கியிருக்க முடியும். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களால தாராளமாக பண்ணியிருக்க முடியும். இஸ்ரேல் வந்து ஒரு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈரான் இன்னைக்கு வரைக்கும் நியூக்ளியர் வெப்பனை ஃபுல்லி ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கல. பட் ஸ்டில் ஒரு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிக்கு எதிராக இத்தனை ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடிஞ்ச ஈரான். ஆனால் அதே இது கம்பேர் பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அவங்க லான்ச் பண்ண ஏவுகணைகள் எதுவுமே நம்மளோட விமானப்படை தளங்களுக்கு வந்து சேர்ற அப்படின்னா அது நமக்கு தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை தான் காட்டுது. அவங்களோட ஏவுகணை ப்ரோக்ராம்ன்றது மிக 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 மோசமான நிலைமையில் இருக்குது. ஜஸ்ட் லைக் தியர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சுப்பார்கோ. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TP News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.